என்னங்க என்னங்க இன்னைக்கு சஷ்டி இல்லை, முருகர் கோயிலுக்கு வேற போகணும். வீட்டில் ஒன்றுமே இல்லைங்க. சாமிக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போகலான்னா கூட ஒரு சாமி செலவு வாங்குறதுக்கு கூட என்கிட்ட காசு இல்லைங்க. உங்ககிட்ட ஏதாவது இருக்குதாங்க? என்கிட்ட எதுவுமே இல்லைம்மா. இருந்தது எல்லாம் கடன் வாங்கின இடத்துல கொடுத்துட்டேன். மீண்டும் நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சாதான் உண்டு. பரவாயில்ல விடுமா. முருகருக்கு எதுவும் வாங்கிட்டு போகலனாலும் நம்மளோட மனசு தான் அவர் எப்பயுமே வேணும்னு நினைப்பாரு. அதுக்காக நீ எல்லாம் வாங்கிட்டு போய் கும்பிட்டாதான் அந்த முருகர் ஏற்றுப்பாருன்னு நீ நினைக்காத. எதா இருந்தால் என்ன, அவனை போய் பார்த்துட்டு வந்தோம்னா நம்ம மனசு ஆறும். அது மட்டும் இல்லை, அவருக்கு தேவையானது நம்ம மனசும் நம்ம பக்தியும் தான். அவர் எதையும் அவர் எதிர்பார்க்கறது கிடையாது. முருகர் அப்படிதாம்மா. உன்னோட விருப்பத்துக்கு வேணும்னா நீ எல்லாத்தையும் வாங்கிட்டு போகலாம். ஆனால் முருகன் என்றைக்குமே அதையெல்லாம் விரும்புறது கிடையாது. தூய்மையான பக்தியை மட்டும்தாம்மா அவர் விரும்புகிறாரு. எங்கள் வீட்டில் ரேஷன் அரிசி இருக்குது, அதை வச்சு கூட நான் இன்னைக்கு கஞ்சி செஞ்சுருவேன். ஆனால் குழம்பு செலவுக்கு எதுவுமே இல்லைங்க. எனக்கு சஷ்டின்றதுனால பச்சை தண்ணியை குடிச்சிட்டு கூட நான் படுத்துக்குவேன். நீங்கள் பட்னியாக இருப்பீங்களா? அதுக்கு என்னம்மா, 2 பேரும் சேர்ந்து விரதம் இருந்தாதாம்மா நம்ம முருகன் நமக்கு எல்லா வரத்தையும் கொடுப்பாரு. முருகர் கொடுப்பாரு தாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. இன்னும் எனக்கு குழந்தை இல்லை. அதை நினச்சா இன்னும் வருத்தமாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இவனுக்கு குழந்தை இல்லையா இல்லையான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நானும் இந்த முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்போ தானம்மா முருகரை கும்பிட ஆரம்பிச்சிருக்கோம். அவர் ஒன்றுன்னா நமக்கு நல்லது செய்வார். இதுக்கு முன்னாடி நாம் எந்த தெய்வத்தையும் கும்பிடாமல் இருந்தோம்ல. இப்போ தானே அந்த அப்பன் பழனி அப்பனை கும்பிட ஆரம்பிச்சிருக்கோம். நீ ஒன்றும் வருத்தப்படாத. முருகன் எப்போ கொடுப்பாரோ கண்டிப்பாக அப்போ நமக்கு கொடுப்பாரு. அவரோட தெய்வீகமான குழந்தை அவரும் அவராகவே கூட பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீ கவலைப்படாதம்மா தேவிகி. நானும் அதுக்காக தாங்க காத்துட்ருக்குறேன். அந்த பழனி ஆண்டவன் முருகனே என் வயிற்றில் பிறந்தாருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னை கேட்குறவங்க முன்னாடி அவன் இதுக்கு முன்னாடி எந்த சாமியும் கும்பிடாமல் இருந்ததுனால என்னவோ எனக்கு தெரியலைங்க. எங்கள் அக்கா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் சஷ்டி விரதமே இருக்கிறேன். அதுக்கு தான் உங்களையும் நான் இருக்க சொல்கிறேன். ஏதோ ஒரு வழியில் தான் முருகன் நமக்கு சொல்லி அனுப்புவார். அப்படி தான் நானும் நினைக்கிறேங்க. கண்டிப்பாக அவர் கும்பிட்றோம்ல, இனிமேல் நமக்கு நல்லதாங்க நடக்கும். நல்லதாங்க நடக்கும். முருகர் ஃபோட்டோவே இல்லைங்க நம்ம வீட்டில். இந்த டைம் நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா அந்த காசில் எனக்கு சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, முருகர் ஃபோட்டோ ஒன்று வாங்கிட்டு வந்துடுங்க. அதுக்கு என்னம்மா, நான் கண்டிப்பாக உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். நீ எந்த மனசையும் தவற விடாத. இருந்தாலும் கூட முருகர் ஃபோட்டோ இல்லைன்னா என்ன, அவரை மனசார நினச்சி நம்ம வேண்டிக்கிட்டோம்னா நமக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீ கவலைப்படாத. என்ன, இங்கேருந்தே முருகனை கூப்பிடு. நீ இருக்கிற இடத்துல இருந்தே கூப்பிட்டேன்னா கண்டிப்பாக அவர் வருவார், உனக்கு நல்லது செய்வாருமா. அவர் ஃபோட்டோ இல்லைன்னா என்ன, அவரை நினச்சிக்கோ, கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும். நானும் அப்படி தான் கோயிலுக்கு போகிறதோடு சரி, வீட்டில் அவரை நினச்சிக்கிட்டு தான் படுப்பேன், நினச்சிக்கிட்டு தான் எழுவேன். நீயும் அதே மாதிரி இருமா. சரிங்க, நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். சரிங்க, எழுங்க எழுங்க, கிளம்புங்க, கோயிலுக்கு போகலாம். டைம் ஆகுது. பேசிக்கிட்டே தான் இருப்போம். நான் வரதெல்லாம் முக்கியம் கிடையாது. போகிற வழியில் யாராவது ஏதாவது கேட்டால் கூட நீ எதுவுமே பேசாத. குழந்தைய பற்றி கேட்டால் கூட நீ எதுவும் பேசாத. எல்லாம் என் அப்பா பழனியப்பா பார்த்துப்பான்னு சொல்லிடு, புரியுதா? சரிங்க, நான் இதுக்கு மேலே எந்த வருத்தமும் பட மாட்டேன். எல்லாம் அந்த பழனி ஆண்டவர் முருகன் பார்த்துப்பார். எப்படியோ ஒரு வழியாக கோயிலுக்கு வந்துட்டோமா. சரி வாமா, இந்த முருகனுக்கிட்டேயே கேட்போம். நம்ம குறைய அவர் தாம்மா தீர்த்து வைப்பார். சரிங்க. முருகா, எங்களோட குறை என்னன்னு உனக்கு தெரியும் முருகா. முருகா, இனிமேல் நான் எதுவுமே கேட்க மாட்டேன் முருகா. நீ தான் எனக்கு எல்லாமே நல்லது நடத்தணும். நான் பட்ட கஷ்டமெல்லாம் போதும் முருகா. இனிமேல் உன் அருளால் தான் எனக்கு எல்லாமே நல்லது நடக்கணும். உனக்காக நான் எல்லாமே செய்வேன் முருகா. நீ தான்ப்பா எங்களுடைய பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கணும். பழனிமலை ஆண்டவா, கந்தனே, எங்களுக்கு என்ன தேவையோ அது உனக்கு தெரியும் அப்பா. பழனிமலை ஆண்டவா, சீக்கிரம் எங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி வை அப்பா. இந்த சஷ்டி இல்லை, எங்களுக்கு குழந்தையே பிறந்தா கூட நாங்கள் சாகிற வரை இருக்கும் வரை உனக்கு நாங்கள் விரதமாக தான் அப்பா இருப்போம். உன்னை நினச்சிக்கிட்டே தான்ப்பா இருப்போம். எந்த நாளும் உன் திருநாமத்தை சொல்லியே தான்ப்பா வாழுவோம். எங்களுக்கு கொஞ்சம் கருணை காட்டப்பா.
எங்களுடைய சுயநலத்துக்காக நாங்கள் குழந்தை கேட்கல. எங்கள் குழந்தை பிறந்தாலும் அது உன்னோட திருநாமத்தையே போற்றும் அளவிற்கு தான் அதை நாங்கள் வளர்ப்போம். உன்னோட பக்தியை கொண்டு தான் நாங்கள் அதை வளர்ப்போம். எனக்கு குழந்தை பிறந்தாலும் உன்னோட பேரை தான்ப்பா நான் என் குழந்தைக்கு வைப்பேன். கொஞ்சம் கருணை காட்டப்பா. என் மனைவிக்கு தாய்மை என்ற வரத்தை கொடு, எனக்கு தகப்பன் என்ற வரத்தை கொடு அப்பா. பழனிமலை ஆண்டவா, குழந்தை இல்லாத கஷ்டம்தான் அப்பா, பெரும் கஷ்டம். யார் பார்த்தாலும் கேட்குறாங்க. அப்பா நீயே எங்களுக்கு துணையாக இரு முருகா. நாங்கள் சாகிற வரைக்கும் எங்களோட மூச்சு நிற்கிற வரைக்கும் உன்னைய தான் அப்பா நினச்சிக்கிட்டே இருப்போம். வரும் சாகும் வரை வரும் எல்லா சஷ்டியிலும் நாங்கள் உனக்காக விரதம் இருப்போம் அப்பா. முருகா, நான் எதையும் கேட்க விரும்பல முருகா. நீயே எனக்கு எல்லா நல்லதையும் செய். எங்களுக்கு என்ன தேவைன்றது உனக்கு தெரியும். கண்டிப்பாக நீ செய்வேன்னு நான் நம்புகிறேன். இனி எல்லா நாளும் உன்னை தான் அப்பா நினச்சிக்கிட்டு இருப்போம். முருகா, நீயே எனக்கு துணை முருகா. நீ இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை முருகா. ஓம் முருகா போற்றி, ஓம் கந்தா போற்றி, ஓம் முருகா சரணம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, விரவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் முருகா போற்றி. அல்லாதம்மா, கண்டிப்பாக முருகன் நமக்கு நல்லது செய்வார். நம்மக்கிட்ட எதுவும் இல்லைனாலும் நம்ம மனசு இருக்குது, கண்டிப்பாக அவர் ஏற்றுப்பார். ஆடம்பரம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அவர் வரத்தை கொடுக்க மாட்டார். நம்மளை மாதிரி ஏழைப்பாளிங்களுக்கும் கண்டிப்பாக வரத்தை கொடுப்பாரு. அதே நினைப்போம், நம்மளுக்கு நல்லதே நடக்கும். ஓம் முருகா போற்றி, ஓம் கந்தா போற்றி, ஓம் சரவண பவா. ஆறுமுகம் முரளிடும் அனுதினமும் ஏறுமுகம். முருகா சரணம். உன்னைத்தானே அப்பான்னு ஊருக்கெல்லாம் சொல்லி வச்சு, உன்னைத்தானே அப்பான்னு ஊருக்கெல்லாம் சொல்லி வச்சு, முருகா நீ எப்போ வந்து எனக்கு வர கொடுக்க போற, முருகா நீ எப்போ வந்து எனக்கு வர கொடுக்க போற, ஏ அப்பனே என் கந்தனே. முருகா போற்றி. சரிம்மா, நம்ம கிளம்புவோம். ஒரு கற்பூரம் வாங்க கூட நம்மக்கிட்ட காசு இல்லை. நினச்சாலே வேதனையாக இருக்குது. கண்டிப்பாக நாளையிலேருந்து நான் வேலைக்கு கிளம்பிடுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக காசு ஏற்றி வச்சு நம்ம முருகனுக்கு விளக்கு போட்டு ஒரு நெய்வேத்தியம் படைக்கணும். அப்போ தான் என் மனசு ஆறும். போகலாமாம்மா வீட்டுக்கு? சரிங்க, போகலாம். என்ன இன்னைக்கு பூசாரியவே காணோம்? அவர் வேலையாக எங்கே வெளியே கிளம்புறேன்னு சொன்னார். கோயில் வந்து நாமளே சாமி கும்பிட்டோம்ல, நாம் இப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். நான் அப்புறமா வந்து கூட கோயில் வந்து சாத்தி விட்டுறேன். வாமா போகலாம். சரிங்க, போகலாம். ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம். என்னங்க, வீட்டில் ரேஷன் அரிசி மட்டும்தாங்க இருக்குது. அதை வச்சு உங்களுக்கு நான் கஞ்சியாவது செஞ்சு கொடுக்கட்டுமாங்க? இதெல்லாம் வேண்டாம் தேவகி. நான் பச்சை தண்ணி குடிச்சிட்டே படுக்கிறேன். அந்த முருகனை நினச்சா பசி கூட தெரியாது, பறந்து போயிடும். நாம் தூங்குவோம். வேணுமுன்னா நீ செஞ்சு சாப்பிடுமா, இல்லை நான் உனக்கு செஞ்சு கொடுக்கட்டுமா? இல்லைங்க, எனக்கு வேண்டாம். முருகனை நினச்சிக்கிட்டு பச்சை தண்ணியை குடிச்சிட்டு படுப்போம். நாளைக்கு நீங்கள் வேலைக்கு போயிட்டு வாங்க. அந்த காசில் முருகருக்கு பூவாவது வாங்கிட்டு வாங்க. அப்படியே அவரோட ஃபோட்டோவும் வாங்கிட்டு வாங்க. சாப்பாடு இல்லைன்னா கூட எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. கண்டிப்பாக என் முருகன் கண்டிப்பாக நல்லது நடத்துவார். கண்டிப்பாக இந்த வருஷம் நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும். குழந்தை கண்டிப்பாக பிறக்குங்க. என் முருகன் அப்போ இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. நம்ம 2 பேருக்கும் கண்டிப்பாக இறைவன் கொடுப்பாருங்க. நீ அம்மா அழுந்துக்கிட்டே இருக்கிற, ஃபீல் பண்ணாதம்மா. சரி வா போய் படுப்போம். முருகா, நீயே எனக்கு துணை முருகா. உன்னுடைய திருவிளையாடல் எல்லாமே நல்லதுக்கே முருகா. எனக்கு சீக்கிரமாக ஒரு நல்லது நடத்து முருகா. நான் நினச்சிக்கிட்டே நான் படுக்கிறேன். எதுவாக இருந்தாலும் எனக்கு நல்லதே சொல்லு முருகா. ஓம் முருகா போற்றி, ஓம் கந்தா போற்றி, ஓம் சரவண பவா. ஓம் முருகா, நீயே எனக்கு துணை முருகா. எல்லாமே நல்லது நடத்து முருகா. அம்மா, அம்மா தூங்கிட்டீங்களா? எந்திரிங்கம்மா, நான் தான் உங்கள் முருகன் வந்திருக்கேன். எந்திரிங்க. என்ன, யாரோ கூப்பிட்ட மாதிரி சத்தம் கேட்டுச்சு.
யாரா இருக்கும்? நான் தான் முருகன் வந்திருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க. முருகரா இருக்குமோ? அம்மா அம்மா, நான் உங்கள் கண்ணுக்கு தெரிகிறேனாம்மா? முருகா முருகா, எங்கே இருக்கீங்க முருகா? எங்கே இருக்கீங்க? இந்த பக்கம் திரும்பி பாருங்க அம்மா, உங்கள் பின்னாடி தான் இருக்கிறேன். முருகா 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 முருகா, வந்துட்டியா முருகா? முருகா, உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் முருகா. முருகா முருகா. அம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க அம்மா, உங்களுக்கு நாங்கள் இருக்கம்மா. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்கள் நினச்சது எல்லாமே நான் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்குறேன். நானே வந்து உங்கள் குழந்தையா வந்து பிறக்கிறேன் அம்மா. உங்களுக்கு சந்தோஷமா? கவலைப்படாதீங்கம்மா, அழுகாதீங்க, சரியா? முருகா, உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் முருகா. நீ இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாமே நல்லது தான் நடக்கும். என் முருகா, அப்பா நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த உலகத்தில் எதுவுமே வேண்டாம் முருகா. முருகா, போதும் முருகா, உன்னை பார்த்துட்டல்ல, இதுக்கு மேலே நான் செத்தா கூட எனக்கு அதை பற்றி கவலை இல்லை முருகா. அம்மா, நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு நான் எல்லாமே நல்லது தான் நடத்துவேன், சரிங்களா? நான் வரட்டுமா? அம்மா, நீங்கள் ரொம்ப பசியோடு இருக்கீங்க, போயிட்டு எந்திரிச்சு சாப்பிடுங்க. நான் உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். என்ன, பசியோடு படுக்காதீங்க. முருகா 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 முருகா, என்னை விட்டு போயிடுது முருகா. முருகா முருகா. தேவகி, என்ன தூக்கத்தில் ஏதோ பணாத்திட்டு இருக்கிற? முருகா முருகான்னு பணாத்திட்டு இருக்க. தேவகி தேவகி. ஆ ஆ, என்னங்க என்னங்க? அட, இதெல்லாம் கனவா? நான் கூட நிஜன்னு நினச்சிட்டேங்க. என்ன தேவகி, என்னமோ உளறிட்டுக்கிற? நீ பாட்டு நடுராத்தியில் எந்திரிச்சு முருகா முருகான்னு கத்திக்கிட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு? என்னங்க, எனக்கு கனவு வந்ததுங்க. முருகன் வந்தாருங்க. அப்படியா? பரவாயில்லையே, இந்த முருகன் வந்துட்டாரா? என்ன கனவுனா, முருகன் வந்து எனக்கு வரம் கொடுத்தாருங்க. சாப்பிட சொல்கிறாருங்க. அவர் சாப்பாடு கொண்டு வந்தேன்னு சொன்னாருங்க. இருங்க, நான் போயிட்டு பார்க்குறேன் சமையல் கட்டில். என்னம்மா வரம் கொடுத்தாரு? நானே குழந்தையா வந்து பொறுக்கிறேன்னு சொன்னாருங்க. கண்ணெல்லாம் தொடச்சி விட்டாருங்க. பசியோடு படுக்காதீங்க அம்மா, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாருங்க. ரொம்ப எனக்கு உண்மையாலுமே வந்தது மாதிரியே இருந்ததுங்க. ஆனால் பார்த்தாக்க கனவு. கண்டிப்பாக என் முருகன் என்னோட மனசை புரிஞ்சுக்கிட்டு கனவுலே வந்துட்டாருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. முருகரை நினச்சா போதும், அவர் வந்துருவார் போல இருக்குது. ஆமாம் தேவகி, முருகன் வந்து மிகப்பெரிய கடவுள். அவர் லேசாக நினச்சிடாத. அவரை மாதிரி சக்தி வாய்ந்த கடவுள் அவர் யாரும் கிடையாது. நினச்சதை உடனே நடத்தி கொடுப்பாரு. நான் தான் சொன்னேன்ல, இப்போவாவது புரிஞ்சுக்கும். சரிங்க, நான் சாகிற வரைக்கும் என் முருகனை நினச்சிக்கிட்டே தான் இருக்க போகிறேன். அதுக்காவது நான் உயிரோட இருக்கணுங்க. அப்புறம் உன் முருகன் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்தேன்னு சொன்னேன், வா போய் பார்க்கலாம். ஆமாங்க, வாங்க போய் பார்க்கலாம். என்னங்க, உண்மையாலுமே சாப்பாடு இருக்குதுங்க. என்னங்க, இங்கே பாருங்களேன், உண்மையாலுமே சாப்பாடு இருக்குதுங்க. சாப்பாடு காயும் இருக்குதுங்க. ஆடா, ஆமாம் முருகா, உன் கருணையே கருணை முருகா. நீ இருக்கும் இடமெல்லாம் நானும் இருப்பேன் முருகா. உன்னுடைய கருணையே பெரும் கருணை முருகா. கருணை வடிவானவனே, கந்தனே. முருகா, இந்த ஏழைப்பாளிங்க பசியோடு படுக்கக்கூடாதுன்னுட்டு வந்தியா முருகா? எங்களுக்கு வரம் கொடுக்கறதுக்குன்னே வந்தியா முருகா? உன்னோட மகிமையே மகிமை முருகா. முருகா, நீ எனக்கு குழந்தையா வந்து போகிற முருகா. உன்னை நல்லா பார்த்துக்கிற முருகா. நீ இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை முருகா. ஓம் முருகா சரணம், ஓம் முருகா போற்றி, ஓம் கந்தா போற்றி. ஆறுமுகம் மாறிடும் அனுதினமும் ஏறுமுகம். முருகா 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 சரணம்.